முடியெல்லாம் நடக்குது, வயசாகிட்டு இருக்குது, வெளிநாட்டு வாழ்க்கை கம்ப்ளீட்டாக போகுது. நாட்டுக்கு போனப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு தான் தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவல். வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு ஓய்வூதியம், இங்கே இருக்கும்போது சம்பளம் எடுத்தீங்க, வேலை செஞ்சீங்க. இதே நீங்கள் வயசாயிட்டீங்க, இனிமேல் வெளிநாட்டுக்கு போகவும் முடியாது. அப்போ நாட்டுக்கு போன பிறகு உங்களுடைய நிலைமை என்ன? உங்களுக்கு செலவுக்குரிய ஏற்பாடு என்ன? ஏதாவது ஒரு வழிமுறை இருக்குதா? இவ்வளோ காலமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போதைக்கு இந்த வருடம் கணக்கு வழக்கு திட்டத்தில் கூட நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம், பிரச்சனை, பிரளயத்தை உண்டு பண்ணினதே அதுக்காகத்தான். அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஒரு பேச்சு இப்போ ரீசெண்டாக பாராளுமன்றத்தில் போயிருக்குது. නියෝජ්‍ය කතානායකතුමනි, මම අර කලින් කිව්වා වගේම තමන්ගේ සියලු සම්බන්ධතා අතහැරලා ඈත රටකට ගිහිල්ලා මේ විදේශ ශ්‍රමය අපේ රටට එවන්නේ ඒ අපේ අම්මලා. හැබැයි ඔවුන් හරි අමාරුවෙන් විදේශගත වෙන්නේ. ඔවුන් මිනිස් ජාවාරම් විදිහට අහුවෙලා ඔවුන් හැමතැනම විකිනෙනවා. ඒ නිසා නිශ්චිත පුහුණුවක් සහිතව ඔවුන්ව යම්කිසි සේවාදායකයෙක් එක්ක ලබා ගන්න ගිවිසුමක් ඇතුව විදේශගත වෙන්න පුළුවන් නම් මේ අයට සිද්ධ වෙන ඒ හිංසනය හා පීඩනය අඩු වෙනවා. ඒ නිසා මේ රජයක් විදිහට අපි පුළුවන් තරම් උත්සාහ ගන්නේ ඔවුන්ට යම් පුහුණුවක් හා යම් ගිවිසුමක් අනුව විදේශගත වෙන්න. එතකොට අපේ කාන්තාවන් යම් සුරක්ෂිතතාවයක් තියෙනවා. இப்போ இதில் முதலாவது அவங்க சொன்னது, பெண்கள் மனித வியாபாரம், நம்ம தான் டெய்லி சொல்லுவோமே, மினிஸ் ஜாவாரம் கருவு அப்படின்னு சொல்லுவோமே. Yes brother, I'm outside if you can come. I'm outside if you can. Okay, I'm inside the white color car. ஆடு மாடு மிருகங்கள் ஏற்றுற மாதிரி ஏற்றுமதி பண்ணுறாங்க தொழிலாளர்களை. ஆனால் அவங்களுக்கான சரியான ஒரு பாதுகாப்பும் இல்லை, அவங்களுக்கான சரியான ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறதுக்கு ட்ரைனிங்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. විශාල මුදල් ප්‍රමාණයක් අපේ රටට එවනවා. හැබැයි මෙතෙක් කල් ඔවුන්ට විශ්‍රාම වැටුපක් නැහැ. இவ்வளவு காலமாக அவங்க வெளிநாடுகளில் இருந்து காசு அனுப்புகிறாங்க, வருஷக்கணக்காக அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, ஓய்வூதியம் இல்லை, விஸ்ராம வெட்டு ஓய்வூதியம் இல்லை, இது வரையிலுமே அவங்களுக்கு வழங்கலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. විදේශගත ශ්‍රමිකයින්ට විශ්‍රාම වැටුපත්, දායක විශ්‍රාම වැටුපත් ලබා දීම සඳහා මූලික පියවර මේ අයවෙන් තබනවා. ඒ වගේම තමයි ඔවුන්ට ණය පහසුකම් ලබා දෙන්න ආයතන නැහැ. ඔවුන් බිලියන් ගණන් මුදල් එවුවත් අපේ රටට ඔවුන්ට ණයක් දෙන බැංකුවක් නැහැ. හැබැයි வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு, அவங்க கோடிக்கணக்கில் உழைச்சி நம்மளுடைய நாட்டுக்கு அனுப்பியிருந்தாலும் அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, எந்த ஒரு வங்கியும் இல்லை, தனிப்பட்ட எந்த ஒரு நபரும் இல்லை அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. டைமை கொடுங்கடா, முக்கியமான விஷயம் பேசும்போது டைம் இல்லைன்றாங்க. அடிங் ව්‍යාපාර කටයුතු කර ගැනීම සඳහා ලබා දෙන්න. ඒ වගේම තමයි ඔවුන්ගේ දරුවන් වෙනුවෙන් මේ අයවැය පුරාවටම ඔවුන්ගේ දරුවන් වෙනුවෙන්, ඔවුන්ගේ දරුවන්ගේ අධ්‍යාපනය වෙනුවෙන් විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරලා තියෙනවා. ඒ නිසා අපි අපේ කාන්තාවන් හා ළමයින් වෙනුවෙන්, අගතියටපත් කාන්තාවන් හා ළමයින් වෙනුවෙන් කතාවට එහා ගිය ක්‍රියාත්මක වෙන ඇත්ත වැඩපිළිවෙලක් මේ අයවැය තුල තියෙනවා.
கரண்டோன்னு நெத்தம் ஆயுதேனும் ஆமாம். இப்போ என்னது உங்களுடைய குழந்தைகளுக்கான சில கொடுப்பனவுகளையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெயினான விடயம் பெண்கள், குறிப்பாக இந்த பணி பெண்களாக வரக்கூடியவங்க ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்களும் இதில் அந்த சலுகை வரும்போது ஆண்களும் சேர்ந்து தான் வருவீங்க. ஆனால் இதில் வந்து குறிப்பாக ஒரு ஆணுக்கு சரி ஒரு ஒரு காம்பவுண்ட் சுவர் இல்லையா, மதில் சுவர் இருக்குது தானே, அதை சரி தாண்டி தப்பி ஓடிடலும். அந்த மாதிரி சூழ்நிலை கூட பெண்களுக்கு அமைகிறதில்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் சிலர் வந்து தாங்கிட்டு அதுக்குள்ளே இருந்து அவங்களுடைய முழு நாள் வாழ்க்கையுமே செலவு பண்ணக்கூடிய சூழல் உருவாகி இருக்குதா இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட பெண்கள் இந்த நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட 10 வருடம் 20 வருடம் 30 வருடம்னு காலாகாலமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த பெண்களுக்கும் சரியான ஒரு தீர்மானம், அவங்களுக்கும் சரியான ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க தெரிவிப்பாங்க. ஆனால் தீர்மானிக்கிறது அன்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அவசரப்படாதீங்க, தரண மாதிரி என்ன ஹீரோ டிவி மாதிரி சும்மா வதந்திகளை கிளப்பாதீங்க, அவசரப்படாதீங்க, வார்த்தையை விடாதீங்க, நீங்கள் தானே இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது, நீங்கள் தானே அப்படி பண்ணது இப்படி பண்ணதுன்னு. ஆமாம், நாங்கள் கொண்டு வந்ததால தான் ஒவ்வொரு விடயங்கள் வெளிவரும் போதும் உடனே ரியாக்ட் பண்ணுறோம், உடனே அதை பற்றி கேட்குறோம். ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை, தொழிலாளர்கள் ஏன் வரி கட்டணும், தொழிலாளர்களுக்கு ஏன் நீங்கள் கடன் கொடுக்க முடியாது, ஏன் இந்த முறை வந்த வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான எதுவுமே இல்லை அப்படின்றத பற்றி நாங்கள் தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா நாங்கள் தான் இதை பற்றி கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தான் இதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக நானும் எத்தனையோ சோஷியல் மீடியாக்களை பார்க்குறேன். அங்கே ஆஃபர் இருக்குது, இங்கே ஆஃபர் இருக்குது, அந்த கடை இருக்குது, இந்த கடை இருக்குது, இங்கே வாங்க அதை எடுக்கலாம், இங்கே போங்க இதை எடுக்கலாம். அதுக்குத்தான் சோஷியல் மீடியாக்கெல்லாம் இருக்கிறாங்களே தவிர இந்த வெளிநாட்டில் வாழ்கிற யாருமே வெளிநாடு தொழிலாளர்கள் பற்றி அவங்களுடைய குறைகளை பற்றி குறிப்பாக வீட்டு தொழிலாளர்களை பற்றி பேசுகிறதுக்கு வர சொல்லுங்க பாப்பா. எந்த சோஷியல் மீடியா சரி இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு நியூஸ் போடுற எத்தனையோ சேனல் இருக்குது. ஏன் இந்தியா நியூஸ் போடுற சேனல் எத்தனை இருக்குது? யார் வீட்டு தொழிலாளர்களை பற்றி பேசினாங்க? யார் இன்னைக்கு போனஸ்? இன்னைக்கு பாருங்க, நான் போராடி என்னுடைய முயற்சியால் இலங்கை அரசாங்கம் வரைக்கும் இதை கொண்டு போய் பாராளுமன்றம் வரைக்கும் இதை கொண்டு போய் இன்னைக்கு போனஸை புதுசாக வர பழைய ஆட்களுக்கும் எடுக்கலாம். அதே மாதிரி புதிதாக வரக்கூடியவங்க இனிமேல் போனஸோட தான் இந்த நாட்டுக்கு வருவாங்க. புதிய தலைமுறைக்கு இனிமேல் போனஸ் அப்படின்னு வந்தாலே நம்மளுடைய பேர் ஞாபகம் வர அளவுக்கு நிலைக்க செஞ்சுருக்குது. சரி, இது இந்த சட்டம் பிலிப்பீனுக்கு மட்டும்னு சொன்னாங்க, இலங்கையர்களுக்கு எடுத்தாச்சு, ஏன் இந்தியர்களுக்கு எடுக்க முடியாது? நான் இலங்கை என்ற ரீதியில் என்னால் என்னுடைய பக்கம் இருக்கிற ப்ரெஷரை நான் வந்து ஃப்ரெஷ் பண்ணலாம். ஆனால் இந்தியர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட பேசலாம், இந்திய அரசாங்கத்தோடைய குறிப்பாக பேசலாம். நம்மளுடைய வீடியோ பார்க்குற தமிழர்கள் தானே, அப்போ தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நிச்சயமாக பேசலாம். அதே மாதிரி இங்கே தூதரகத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். எந்த சோஷியல் மீடியாக்காரன் செய்கிறான்? ஒருத்தரும் இல்லை. அதெல்லாம் பற்றி பேச யாரும் இல்லை. தயவு செய்து இனிமேலாவது இப்போ நான் இலங்கையர்கள் மாதிரி இந்திய சகோதர சகோதரிகளுக்கும் சொல்கிறது, உங்களுடைய பக்கம் இருக்கிற முயற்சிகளையும் நீங்கள் எடுங்க. உங்களுக்கும் இந்த போனஸ் சம்பளம் இருக்குது, நீங்களும் எடுக்கலாம். அதே போல தான் மிக முக்கியமான விடயம். இப்போ டாபிக்கு வருவோமா? இவ்வளோ நேரம் பேசினதில்ல டாபிக், பதிவு செய்கிறதுக்கான டாபிக். இந்த என்னது போனஸ் சம்பளம் இல்லை, என்னது ஓய்வூதியம். ஓய்வூதியம் வந்து எடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்கள் அதுக்குரிய சட்டம் அமலாக்கப்படும். அதுக்குரிய போராட்டம் எங்களுடைய தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. பாராளுமன்றத்தில் அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க சும்மா ஐயோ பாவம் பெண்களேன்னு பேசுகிறதில்ல. நாங்கள் இங்கேருந்து போடுற ஒவ்வொரு போடு தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் பதிவாக விழுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாக்களில் நாங்கள் பகிர்றதும் நாங்கள் திட்டுறதும் தான் அங்கே பவர்ஃபுல்லாக போய் இறங்கும். எங்களுடைய கதைகள் தான் நாங்கள் முன்னிக்கும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய எதிர்ப்புகளையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் எத்தி வைக்கிறோமோ சமூக ஊடகத்தில் அந்த அளவுக்கு அது வேகமாக செயல்படும். ஏன் சோஷியல் மீடியாக்களில் நாங்கள் சத்தம் வச்ச பிறகு தான் இல்லை உங்களுக்கெல்லாம் நாங்கள் டெக்ஸ் கழிக்க மாட்டோம் அப்படின்ற நியூஸ் உடனே பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்குதா இல்லையா? கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். கேள்வி கேட்காம எந்த பதிலும் வராது. அதனால் கேள்விகளை தொடர்ந்து நாம் முன் வச்சுக்கிட்டே இருக்கணும்.
சரி, இப்போ வாங்க, இப்போ இந்த ஓய்வூதியம் நம்ம எடுக்கணுமா இருந்தால் முதலாவது நம்மளுடைய எலிஜிபிலிட்டி என்ன? நம்மளுடைய மெயினான எலிஜிபிலிட்டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான தரவரிசை என்று பார்க்கும்போது முதலாவது நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செஞ்ச ஒரு தொழிலாளராக இருக்கணும். நாட்டில் இருந்து விசிட் வீசாவிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வீசாவிலையோ இல்லை வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி அந்த செட்டப்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இதில் எந்த ஒரு பங்களிப்பும் கிடைக்காது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது என்னென்னா பீரோ. இன்றைக்கி நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இந்த நாட்டில் இருக்கிறோம். வரும்போது சிலர் வந்து இந்த நாட்டுக்கே போகலை, 10 வருஷம் 20 வருஷம் நாட்டுக்கே போகாமல் இருக்கிறோம். இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி போகாமல் இருக்கிறவங்க என்ன செய்கிறோம், அப்படியோ இருந்துடுறோம். கடைசியாக நாட்டுக்கு போகும் வரைக்கும் இந்த பீரோவே கட்டினதில்லை, இன்சூரன்ஸே புதுப்பிச்சதில்லை. முடிந்தால் அவங்களுடைய இன்சூரன்ஸை நீங்கள் கட்டாயம் புதுப்பிச்சுக்கோங்க. அது உங்களுடைய கை காலுக்கு உசுராபத்துக்கு உதவியாக இருக்கும். அதே போல தான் பீரோ. 2 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுடைய பீரோ பணத்தை வந்து தயவு செய்து உங்களுடைய பீரோ பணத்தை உடனே எப்படியாவது நீங்கள் வந்து புதுப்பிச்சுக்கோங்க. ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒருக்கா உங்களுடைய பீரோ பணத்தை தொடர்ந்து வந்து நீங்கள் புதுப்பிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா அதுதான் மெயினான எலிஜிபிலிட்டி. ஏன்னா நீங்கள் 10 வருஷம் இருந்திருக்கீங்க அப்படின்றதுக்கு ஆதாரமே அந்த நீங்கள் பீரோ கட்டும்போது, ஒரு 2 வருடத்துக்கு ஒருக்கா பீரோ கட்டும்போது தான் உங்களுடைய பீரோ அங்கே வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கும்போது தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் பீரோ கட்டலை அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து சாதாரணமாக 2015 பீரோ கட்டிட்டு குவைத்துக்கு வந்திருக்கிறேன்னு வைங்களேன், வந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ 2025 10 வருஷம் ஆகுது, இன்னும் நாட்டுக்கே போகலை, பீரோவும் கட்டலை அப்படின்னும் போது. ஆனால் அங்கே பதிவேற்றத்தில் இருக்கிறது வந்து வெறும் 2015 இவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, குவைத்துக்கு போயிருக்காரு. 2017 அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு இவருடைய தகவல் எதுவும் பீரோவில் கிடையாது. நீங்கள் 2015 வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, 2 வருஷத்தோட உங்களோட பீரோ முடிஞ்சிருச்சு. நான் இப்போ 2025 வரைக்கும் இன்னமும் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன். நாட்டுக்கு போய் இறங்கினதுக்கப்புறமா நேற்று தான் சார் நான் வெளிநாட்டிலேருந்தே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இல்லையே. நீங்கள் 2015 போயிருக்கீங்க, பீரோ கட்டியிருக்கீங்க 2 வருஷத்துக்கு. அந்த 2 வருஷம் 2017 முடியுது. அதுக்கு பிறகு நீங்கள் பீரோ கட்டவும் இல்லை, நீங்கள் தூதரகத்தை நாடவும் இல்லை, உங்களோட இன்சூரன்ஸை புதுப்பிக்கவும் இல்லை. அப்படி இல்லாததால் எங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் தான் இருந்தீங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு சான்றும் ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? அதனால தயவு செய்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா எப்படியாவது பீரோவை கட்டிடுங்க. அதே நீங்கள் புதிய கஃபீலுக்கிட்ட இருந்து ஒரே கஃபீலுக்கிட்டே இருந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 தினார் 4.5 தினாருக்குள்ளே தான் முடியும். அதே நீங்கள் கஃபீல் டு கஃபீல் மாறி தனாசரில் இருக்கிறீங்கன்னா 22 தினார் மறக்காமல் கையில் வச்சுக்கோங்க. 22 தினாருக்குள்ளே கட்ட வரும் பீரோ. 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் பீரோவை புதுப்பிக்கத்தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி முக்கியமான விடயம் என்னென்னா, அந்த 2 வருஷம் நீங்கள் புதுப்பிக்க நான் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றது அங்கே சிஸ்டமில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் 10 வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 10 வருஷம் இருந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் 2 வருஷமாக இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, 10 வருஷம் ஆமாம் இருந்திருக்கீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ சிலர் வந்து கட்டாமல் விட்டுக்கலாம், இப்போ இன்க்ளூடிங் மீ, நானும் உட்பட. நான் இப்போ 7-8 வருஷமாக கட்டினதே இல்லை, வந்ததுலேருந்து கட்டவே இல்லைன்னு வைங்களேன். இப்போ நாம் அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற 2 வருஷத்துக்கு கட்டுங்க. அப்போ என்னாகும்னா நீங்கள் இன்னும் நாட்டுக்கு போகலை அப்படின்றத அங்கே உள்ள சிஸ்டமில் அப்டேட் ஆகிரும், இங்கே தான் இருக்கிறீங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, 2 வருஷத்துக்கு அப்புறமா தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருங்க. 2 வருஷம் அப்படின்னு தொடர்ந்து கட்டிக்கிட்டே போங்க. அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் அத்தனை வருஷமும் சேர்த்து தான் அப்டேட் ஆகும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். நாட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் பெறும்போது, குறிப்பாக ஓய்வூதியம் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய போராட்டம் என்ன பொறுத்த வரையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காவது யாராவது இருந்தாங்களா இதுக்கு முன்னாடின்னு பார்த்தா நான் வந்த காலத்துலலாம் யாரும் இருக்கல. நானும் சோஷியல் மீடியாவில் நான் உங்களை மாதிரி நானும் ஒரு பார்வையாளராக இருந்த காலம் இருந்துச்சு இல்லையா. வந்த புதுசில் ஒரு 10 வருஷம் 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இதே நாட்டில் நம்மளுடைய தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்குன்னு அப்படி யாரும் இருந்ததா நான் காணலை. என்னை பொறுத்த வரையில் நான் பார்த்ததே இல்லை. அப்புறமா தான் ஒவ்வொருத்தராக யூடியூபர் இப்படி ஒவ்வொருத்தர் வெளிவந்தது. நான் வந்த காலம், அதாவது நான் இந்த சமூக ஊடகங்களுக்குள்ளே வந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2018
2018 நினைக்கிறேன். அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூக ஊடக அமைப்புக்குள்ள உள்வாங்கப்பட்டு அதுக்கப்புறமா இந்த குவைத்தில் இருக்கிற யூடியூபர்ஸ், குறிப்பாக கிட்டத்தட்ட 6 மெயினான யூடியூபர்ஸ் இருக்கிறோம். அந்த மெயினான யூடியூபர்ஸுக்குள்ளேயும் வெரிஃபைடான ஒரு யூடியூபராக மாஷா அல்லாஹ் நம்மளை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்களுடைய குரலில் குறிப்பாக என்னை பொறுத்த வரையில் நான் என்னுடைய குரலை தொடர்ந்துமே தொழிலாளர்களுக்காக வழங்கிட்டே இருக்கிறேன். அதே போல் முக்கியமான விடயம், இந்த குவைத்தை பொறுத்த வரையில் எந்த ஒரு யூடியூபரும் சந்திக்காத 11 வழக்கு, 2 தடவை சிஐடி, 1 தடவை கைது, இந்த மாதிரி பல விடயங்களுக்கு முகம் கொடுத்துருக்குது. போனஸ் ஆரம்பித்த பிரச்சனை, அதுக்கு அடுத்த பிரச்சனைகள் என்னென்ன வரப்போகுதோ தெரியல. வாரதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலம் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தொழிலாளர்களுடைய ஓய்வூதியம், அதாவது பென்ஷன் பணம், நீங்கள் வெளிநாட்டிலிருந்து போனாலும் இனிமேல் பென்ஷன் கிடைக்கும். அதுக்குரிய ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்குது. நான் சொன்னதை மறக்காமல் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா தான் அது கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காதுன்றதையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வெரிஃபைடான தகவலோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.